ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் தங்க விலை எப்படி மாறி இருக்கு. ஸோ ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில் என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மார்னிங்கில் நம்ம என்ன மாதிரியான எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாக உங்களை சேரும். ஓகே, ஸோ லைவ்லன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு ஒரு அவுன்ஸ்க்கு $1864 கோல்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு $22 கம்மியான ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கோல்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு $40 கம்மியான ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு $20 மட்டும் மேலே போயிட்டு இப்போ $22 கம்மியான ஒரு ஸ்டேஜில் யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் முடிஞ்சிருக்கு. இது இல்லாமல் நம்ம சில்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $24.27 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியானதுலேருந்து, அதாவது $23.23 வரைக்கும் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி இன்றைக்கி காலையில் என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த அளவுக்கே வந்துருச்சு. ஸோ சில்வரில் ஒரு பெரிதளவு குறைவு நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது இல்லாமல் நம்ம DXY எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 92.99 போயிட்டுருக்கு. அதாவது 0.26% பாசிட்டிவான ஒரு முறையில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட்டிவ் சைடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டாலருக்கு சப்போர்ட்டிவாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நம்ம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றுக்கு பாசிட்டிவாக இருந்த S&P, அதுக்கப்புறம் டவ் ஜோன்ஸ், இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் போயிருக்கு. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் நாஸ்டாக் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஃபுல்லாக நெகட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி அது கொஞ்சம் பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட் ரோலில் போயிருக்கு. இது இல்லாமல் ஆயில் ப்ரைஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ஸ்லைட்டான ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அது டாலர் இண்டெக்ஸ் எந்த வகைக்கும் அஃபெக்டே பண்ணலை. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் நம்ம யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஸோ ஒரு ப்ரைஸில் ட்ராப் பண்ணது, இந்த $1864 ட்ராப் பண்ணது அங்கேயே அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆச்சே தவிர எங்கேயுமே ஒரு பெரிய அளவில் ஒரு மூமெண்ட்டே நடக்கலை, எப்போ நடக்கிற மாதிரி. ஸோ இது இல்லாமல் நம்ம நாளைக்கு காலையில் எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ரைஸ் $22 கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். இது நாளைக்கு காலையில் ஒரு 10:30 மணிக்கு இந்தியன் டைமில் அப்டேட் ஆகும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு ரிலீஸ் ஆக போகிற பிரிட்டன் ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி மேஜரான எக்கனாமிக் டேட்டா அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ இது இல்லாமல் நம்ம சைனா அண்ட் ஏஷியன் ட்ரேடிங் செஷன் அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுதா, அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் ஏதாச்சும் புல் பேக் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது எல்லாமே இப்போ வரைக்கும் மார்க்கெட்டை ஒரு அஃபெக்ட் பண்ண நியூஸ், இந்த எக்கனாமிக் டேட்டா எல்லாமே மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுற குளோபல் நியூஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடில் கொரோனா வைரஸ் கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இன்னுமே ஹோப் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேக்சின் 90% எஃபெக்டிவ், 92% எஃபெக்ட்னு சொல்லிட்டு யூஎஸ் ஒரு பக்கம், ரஷ்யா ஒரு பக்கம் நியூஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப் அண்ட் பிரிட்டனுக்கு நடுவில் இருக்க பிரெக்சிட் டாக்ஸ் அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸில் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பிடன் புதுசாக என்ன ஆக்ஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் மார்க்கெட்டை அடுத்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அடுத்து கோல்ட் ப்ரைஸை நாளைக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.